இப்போ ஸ்கேலப்க்கு வந்து நான் கட் பண்ணதை இப்போ வந்து ஐரன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஐரன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சைட்ல வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி நெக்கு கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓர கவர் பண்ணி போட்டுக்கோங்க கரெக்டா. ஸ்டிச் போடும் போது பொறுமையா போடுங்க. நீங்க ஐரன் பண்ணும்போது கரெக்டா ஐரன் பண்ணணும். சில பேப்பர் கேன்வாஸ் எல்லாம் ஒட்டாது. இந்த மாதிரி ஒட்டி கரெக்டா திருப்பி நிறுத்தி நிதானமா வந்து டெயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டருக்கு நேரா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் சென்டர்ல ஒரு நேஷ் வெட்டிக்கோங்க. அப்படி நேச் வெட்டிட்டு கீறிக்கோங்க முடிஞ்சா. சப்போஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இது கலைஞ்சிருந்தாலும் ஐரனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதோட லைனிங் இருக்கும் இல்லையா, இதோட லைனிங் எப்படி வச்சுட்டு இந்த ஷோல்டருக்கு நேஷ் வெட்டி இருக்கும்ல, இந்த நேஷ்ல இருந்து நேஷ் வரைக்கும் ஸ்டிச் போடுறீங்க. வேற எங்கேயுமே நீங்க ஸ்டிச் போடக்கூடாது. இந்த நேஷ்ல இருந்து நேஷ் வரைக்கும் மட்டும் ஸ்டிச் போடுறீங்க. ஸோ பாருங்க, நேஷ்ல இருந்து நேஷ் வரைக்கும் ஸ்டிச் போட்டேன். ஸோ அங்கிருந்து அங்க வரைக்கும் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் திருப்பியும் அந்த நேஷ் கிட்ட ஒரு நேஷ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெண்டு நெக் சென்டருக்கும் சென்டர்ல ஒரு நேச் வெட்டிக்கிறேன். ஸோ நேச் ப்ரொசீஜரா கரெக்டா வெட்டினீங்கன்னா உங்களுக்கு டெயில் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க கட் பண்ண சென்டர் நேஷ்க்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கினாலும் சரி, இல்லை இப்படியே வச்சு நீங்க ஸ்டிச் டெயில் அடிச்சாலும் சரி, இது சென்டர் மாறாது. அப்பதான் உங்களுக்கு ஷோல்டர் சென்டர் மாறாது. இப்போ வந்து கரெக்டா அந்த பேப்பர் கேன்வாஸ்ல வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ரவுண்டா ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்கும் போடுங்க. இந்த மாதிரி வந்து லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்கும் ரவுண்ட் ஷேப் ஷோல்டர் வரைக்குமே தேடி போட்டுக்கோங்க. லாஸ்டா ஷோல்டர் வரைக்குமே ஆன் பண்ணி ஒட்டி தையல் அடிச்சு வெளியே எடுத்துருங்க. நான் எடுத்த மாதிரி. ஸோ நான் வேற எங்கேயுமே ஸ்டிச் போடல. பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் கிட்ட மட்டும்தான் நேஸ்ட் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே ரவுண்டாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க அதே ஷேப்ல கட் பண்ணி எடுத்தாலும் சரி, ரவுண்டா கட் பண்ணி எடுத்தாலும் சரி. நீ இப்படி கட் பண்ணாலும் சரி, நான் முன்ன கட் பண்ணல அந்த மாதிரி கட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்தந்த நேஷ்க்கு பக்கத்துல ஒரு V கிட்ட நேஷை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ட்ரீல லைட்டா. ஸோ அந்த V கிட்ட மட்டும் கட் பண்ணா போதும், இந்த ரவுண்டு கிட்ட கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த V ஷேப் கிட்ட மட்டும் கரெக்டா கட் பண்ணணும். இப்போ திருப்பிக்கோங்க. கொஞ்சம் டெயில் தள்ளி போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனிங்கை மட்டும் பாருங்க, நான் திருப்புறேன்.
ஏன்னா லைனிங் நம்ம எம்மிங் எடுக்க தேவையில்ல. இப்படி அடிக்கும் போது நீங்க சுத்தி தேயில் அடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து லைனிங் எம்மிங் எடுக்கிற மாதிரி வரும். அதனால சுத்தி தேயில் அடிக்காதீங்க. இது வந்து திருப்பிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திருப்பிட்டு ஐரன் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து ஐரன் பண்ணுவாங்க. பண்ணிக்கோ. இப்ப பாருங்க, இத வந்து ஐரன் பண்ணிட்டோம். ஐரன் பண்ண பின்னாடி என்ன பண்றீங்கன்னா, நம்ம இதை எம்மிங் எடுக்காம இருக்கிறதுக்கு தான் நான் வந்து சுத்தி ஸ்டிச் போடல. இப்ப லைனிங்கை மட்டும் இப்படி எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நீங்க இப்படி மேல் துணியை எடுத்துட்டு இதுல இப்படியே ஸ்டிச் போட்டாலும் சரி, இப்படி வச்சு இப்படியே ஸ்டிச் போட்டாலும் சரி. இல்ல உங்களுக்கு தெரியணும் லைனிங்ல அப்படின்னா லைனிங் இப்படி எடுத்து விட்டு அடியில இதோட அப்படியே ஸ்டிச் போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. உங்க வசதிக்கு ஏற்ப மேல் துணி தனியாக எடுத்துட்டு லைனிங் துணியில நீங்க ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து எம்மிங் எடுக்க வேண்டிய வேலை வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டீங்கன்னா சுத்தி இந்த மாதிரி வந்து தேயில் அடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்க சுத்தி தேயில் அடிச்சு மாதிரி சுத்தி தேயில் அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி தேயில் அடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எம்மிங் எடுக்கிற வேலையும் மிச்சமாகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேலப் நெக் டிசைன் ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப குறுகலாக இருக்காது. உங்களுக்கு ப்ளவுஸில் இப்படி போடும் போது பிரிஞ்சு கரெக்டாக இப்படி உட்காரும் போது நெக்கோட அளவு எல்லாமே கரெக்டாக வரும். இப்படி தூக்காது மடியாது, கரெக்டாக வரும். அவ்வளோ.